பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, அலி அவர்களுக்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரைகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். அலியே, பாங்கு இகாமத் சொல்லும் பொழுதும் தொழுகை நேரத்திலும் மனைவியை நெருங்காதீர். அந்நேரம் உடலுறவு கொண்டு பிறக்கும் குழந்தை தாய் தந்தையை மதிக்காத மார்க்க விதிகளை மீறக்கூடிய பாவிகளாக கூடும் என்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் கவனம் தேவை. மேலும் அலியே, ரமலான் மாதத்தில் உடலுறவு கொள்வீராக. அதனால் நல் வணக்கம் பயபக்தி உடைய ஒழுக்கமான குழந்தை பிறக்கும். மேலும் மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் சமயம் நின்ற நிலையில் ஈடுபட வேண்டாம், அது மிருகச் செயலாகும் என்று தடுத்திருக்கிறார்கள். மேலும் அலியே, ஈதுல் அன்ஹா பெருநாள் இரவில் மனைவியுடன் உடலுறவு கொள்ளாதீர். அன்றிரவு தரிக்கும் குழந்தை திருட்டுத்தனமுடையதாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் ஒழு இல்லாமல் மனைவியுடன் உடலுறவு கொள்ளாதீர், அது சமயம் தரிக்கும் குழந்தை நயவஞ்சகத்தனமாக இருக்கும் என்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்கள் கல்யாணமான புதிய தம்பதிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மருமகளுக்கு கூறியது போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு நல்ல ஒழுக்கமாக உடலுறவு கொள்ள வேண்டும் என்பது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விருப்பமாகும். அலியே, மண்ணை தின்னுவது, நகத்தை பற்களால் கொறிப்பது, தாடியை பற்களால் கடிப்பது, இம்மூன்று செயல்களும் மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும் என்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் அலியே, கடை வீதிக்கு சென்றால் அல்லாவின் திக்ரில் ஈடுபடுவீராக. ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்வீராக. அதனால் பரக்கத்தும் நன்மையும் கிட்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநலமாக தனது மருமகளுக்கு கூறவில்லை. எல்லோருக்கும் இப்போது தனது மருமகளுக்கு கூறியிருக்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து பின்னர் பெருமாள் ரலி அல்லா அவர்களும் அழகிய முறையில் மிகப்பெரிய அறிவுரைகளை மக்களுக்காக கூறியிருக்கிறார்கள். மேலும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அலி ரலி அல்லா அவர்கள் மிகவும் அறிவாளி என்று போற்றப்படுவர். எனவே அவர்கள் மீது நாம் கற்றுக்கொள்ள ஏராளமாக இருக்கிறது. அந்த வரிசையிலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மருமகளுக்கு கூறிய இந்த உபதேசங்களை நாமும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு நமது குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் கூறுவதோடு நாம் என்றென்றும் எப்பொழுதுமே எல்லோரும் யார் கேட்டாலும் சொல்லும் வண்ணம் நமது நடத்தையும் இவ்வாறு இருக்க வேண்டும். எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு பின்வரும் காலங்களில் நீங்கள் எல்லோருக்கும் பகிர வேண்டும். மேலும் இதை நீங்கள் சுன்னத்தான அந்த வழிமுறைகளை நீங்களும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மேலும் அடுத்ததாக ஃபாத்திமா ரலி அல்லா அவர்களுக்கு கூறிய அவர்கள் அறிவுரை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மேலும் இத்தகைய நற்செய்திகளை உங்களுக்கு கூறிய வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.